கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, கடந்த செய்தியில் நீ தாமதிப்பதென்ன, தாமதியாமல் சுவிசேஷத்தை சொல், நீ கேட்டவைகளையும் கண்டவைகளையும் அறிவிக்க தயங்காமல் சொல் என்று சொல்லி அனனியா சொல்கிறார். பவுலிடத்திலே சொல்லுகிறார். சவுலாகிய பவுலிடத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் சுவிசேஷம் தாமதப்படப்பட நாம் அசதியாய் இருக்கிற பொழுது, ஏனென்றால் அசதியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. நான் அசதியாக இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கு தீவிரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்தித்தோம். இந்த நாளிலே இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்திலே இந்த 7ஆம் அதிகாரம் நாம் பார்க்கிற பொழுது சில காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து நாம் 6ஆம் அதிகாரம் இந்த பகுதிகளெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் அங்கே சில விஷயங்கள் நமக்கு புரியும். சீரியா ராஜா சமாரியாவை முற்றுகை போட்டான். இஸ்ரேலினுடைய தலைநகராக சமாரியா, வடக்கு சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக சமாரியா இருந்தது. அதை முற்றுகை போட்டான். இங்கிருந்து இஸ்ரவேலர்கள் வெளியே போக முடியாது, வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளே வர முடியாது. ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை உருவாக்கிவிட்டான் சீரியா தேசத்தின் அதிபதி, இராணுவம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்துவிட்டது. இப்படி பல மாதங்கள், வருடங்கள் என்று ஆகின்ற பொழுது நிலைமை என்ன ஆகிறது என்றால், உள்ளே இருக்க பொருள் வெளியே போக முடியவில்லை, வெளியே இருந்து உள்ளே வாங்க முடியவில்லை. ஆகவே உள்ளே இருக்கக்கூடிய இருப்புக்கள் எல்லாம், தானியங்கள், பண்டங்கள், பலாரங்கள்லாம் தீர்ந்துவிட்டு கொடிய பஞ்சத்திலே அகப்பட்டு கொண்டார்கள் இஸ்ரவேலர்கள். இப்படி அகப்பட்டு கொண்ட சூழ்நிலையில், அன்றைய சூழ்நிலையில் ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்றது என்று வேதம் சொல்லுது. கழுதையினுடைய தலை என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால், கழுதையானது நீங்கள் இருப்பதிலே பார்த்தால் இந்த மிருகத்தினுடைய இனங்களிலே கழுதையினுடைய தாடை ரொம்ப உறுதியாக இருக்கும். அந்த கழுதையினுடைய தாடை வைத்துத்தான் நாம் வேதத்தில் பார்க்கிறபடி சிம்சோன் 1000 பேரை குவியலாக கொண்டு போட்டு விட்டான். அதனுடைய உறுதி நீளமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் பார்த்தால் அந்த கழுதை ஒரு தோல் தான் இருக்கும், மற்றபடி அதில் சதை ஒன்றும் இருக்காது. அதுவே 80 வெள்ளிக்காசிற்கு போய்கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட குடுமையான பஞ்சம் நாட்டிலே இருந்தது. எந்த ஒரு பொருளும் கிடைக்காத நிலையில் பஞ்சத்தில் மிகவும் வேதனைப்பட்டார். இந்த நாட்களில் இந்த ராஜா இஸ்ரவேல் ராஜா தேசத்தை அப்படி அந்த உப்பரிகை, அந்த காம்பவுண்டு வால் ஏறி குதிரையிலேயோ அல்ல எதிலேயோ அவர் சுற்றி வருகிற பொழுது ஒரு பெண் மிகவும் அலங்கோலமாக, ஆக்ரோஷமாக அவள் கத்துகிறாள். எப்படி கத்துகிறாள் என்றால், ராஜாவே என்னை காப்பாற்றும், ராஜாவே எனக்கு உதவி செய்யும், ராஜாவே என்னை ரட்சியும் என்று அவள் சொல்லுகிறாள். இப்படி சொல்லுகிற பொழுது எதனால் அவள் அப்படி சொன்னாள் என்று கேட்டால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ஒரு பெண்ணை சொல்லுகிறாள். என் பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி சொன்னால், பசி கொடுமை தாங்க முடியவில்லை,
ஆகவே இன்றைக்கு உன்னுடைய மகனைத்தா, உன்னுடைய பிள்ளையத்தா, நாம் அதை அறுத்து சமையல் செய்து சாப்பிட்டு விடுவோம், நாளைக்கு என்னுடைய பிள்ளையை தருகிறேன் என்று சொன்னான். ஆனால் அதுபோல நேற்றைய தினத்தில் என்னுடைய பிள்ளையை சமைத்து நாங்கள் சாப்பிட்டு விட்டோம். இன்றைக்கு அவளுடைய பிள்ளையை ஒழித்து வைத்துக்கொண்டு நேற்றைக்கு வாக்கு கொடுத்தவள் இன்றைக்கு அந்த பிள்ளையை தரமாட்டேன் என்று சொல்லுகிறாள் என்று சொல்லி அவள் அவயம்படுகிறாள். அந்த நேரத்தில் ராஜா தன்னுடைய வஸ்திரங்களாக கிழித்து கொண்டு, ஆகா, என்னுடைய நாட்டினுடைய அவல நிலை எப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி அவன் மிகவும் வேதனைப்படுகிறான். அப்பொழுது தீர்க்கதரிசியை பார்க்கும்படியாக அந்த தீர்க்கதரிசி தலையை வெட்டிவிடுங்கள், இஸ்ரவேலில் இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருந்து கூட இப்படி ஒரு பஞ்சமா என்று சொல்லி தன்னுடைய தவறுகளை, தன் மக்களுடைய தவறுகளை உணராமல் அது ஒரு கூறுகட்ட ஒரு காரியத்தை அவன் செய்தான். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் இந்த அபய குரலை கேட்டது ராஜாவால் அதற்கு பதில் செய்ய முடியவில்லை. ஆனால் ராஜா சொன்னான், தேவன் தன்னுடைய களஞ்சியத்திலிருந்து உன்னை ரட்சிக்க முடிவதை தவிர என்னால் முடியாது என்று சொன்னான். ஒரு உண்மையை சொன்னான். இப்பொழுது தேவன் இந்த அவலத்தினுடைய குரலை கண்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படிப்பட்டவருடைய ஜனத்தினுடைய அந்த சிந்தனையை அவர் எண்ணி பார்த்து இரக்கம் காண்பிக்கிறார். அது தீர்க்கதரிசியின் வழியாக அங்கே அறிவிக்கப்படுகிறது. எலிசா தீர்க்கதரிசியின் வழியாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. நாளை இந்நேரம் நீங்கள் விரும்புகின்றபடி நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய காசுகள், அந்த காசுகளிலே 10ல் 1 கூட நீங்கள் கொடுத்து எவ்வளவு ஜாமான்கள் வாங்கி கொள்ளலாமோ, எவ்வளவு பொருட்கள் வாங்கி கொள்ளலாமோ அவ்வளவு வாங்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் என்று சொன்னார். அதை கேட்டுக்கொண்டு வருகிற பொழுது ராஜாவினுடைய பிரதானி கூட சொன்னான், வானத்தின் மதகுகளை கலவர் திறந்து கொடுத்தாலும் கூட இப்படி நடக்காது என்று சொன்னான். அவன் அதிலே புசிக்க முடியாது, நாளைக்கு நீ பார்ப்பாய் என்று சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது விஷயத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒலிமுக வாசலிலே, இஸ்ரவேலோட ஒலிமுக வாசலிலே குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அதிலே 4 நபர்கள், நம்முடைய தேசத்திலிருந்து நமக்கு ஆகாரம் கிடைக்கவில்லை, இங்கேயும் நமக்கு ஆகாரம் இல்லை, பசி தாங்க முடியவில்லை, வியாதியின் உக்கரத்தினாலே நாம் இஸ்ரவேலுக்கு சென்றாலும் அந்த சட்டத்தின்படி நம்மளை கொண்டு போடுவார்கள், நாம் இந்த எதிரிகளுடைய பாளையத்திற்குள், அந்த சீரிய தேசத்தினுடைய பாளையத்திற்குள் செல்வோம், அவர்கள் நம்மளை உயிரோடு வைத்திருந்தாலும் கொன்று ஓட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் அங்கே போகிறார்கள். கர்த்தர் அன்று இரவே ஒரு காரியத்தை செய்தார். ஒரு பெரிய இரைச்சலை கொண்டு வந்தார். அந்த சீரிய ராஜாவினுடைய அந்த வீரர்கள், பாளையம், அந்த இராணுவம்லாம் கலங்கடிக்கத்தக்கதாக பெரிய ஒரு இரைச்சல். அந்த இரைச்சலில் ஆடுமா அந்த அங்கே இருக்கக்கூடிய குதிரையெல்லாம் எல்லாம் கலண்டு கொண்டு ஒருவருக்கொருவர் பாய்ந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து செத்து ஓடி போனார்கள். இப்பொழுது இவர்கள் இங்கே சமைத்து வைத்திருந்த ஆகாரங்கள், பொன் வெள்ளி பொருட்கள் எல்லாம் இவர்களுடைய கூடாரத்தில் டன் 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 கணக்கில் இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளை பார்த்துவிட்டு ஒருவரும் இல்லை என்று சொன்ன உடனே ஒரு கூடாரத்திற்குள் சென்று, ஒரு ஆர்மி கூடாரத்துக்குள் சென்று அங்கே நன்றாக புசித்தார்கள், திராட்சரசம் குடித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். இப்படி ஒன்றொன்றை எடுத்து ஒழித்து வைத்தார்கள். ஆனால் கூட அந்த குஷ்டரோகிகள் ஒருவருக்கு ஒரு பேசிக் கொண்டிருந்தார்கள், நாம் செய்வது நியாயமல்ல, நாம் பொழுது விடுகின்ற வரைக்கும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், நேரம் விடியட்டுமே, அதற்கு பின்பு நாம் நற்செய்தியை சொல்ல போவோம் என்று காத்திருந்தால் இந்நாள் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய காலம் நமக்கு வந்துவிட்டது. நற்செய்தி ஆகவே இதை தீவிரித்து சொல்ல வேண்டும், இதை தாமதிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த குஷ்டரோகிகள் எந்த இஸ்ரவேல் பாளையத்திற்குள் வரக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்களோ அந்த குஷ்டரோகிகள் தாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை, அந்த சாப்பாட்டை பட்டினியாக கிடக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் ஓடினார்கள். இன்றைக்கும் நம்மளை பகைக்கக்கூடியவர்கள், நம்மளை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் கோடான கோடி மக்கள் இருந்தாலும் கூட
கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை அனுப்புகிறார். ஆகவே கர்த்தருடைய நற்செய்தியை சொல்வதற்கு, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்வதற்கு, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய தியானமான வார்த்தைகளை மக்கள் மத்தியிலே போதிப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது, தாமதிக்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது, வேகமாக புறப்பட்டு செல்லும். அந்த குஷ்டரோகிகள் சொன்னதிலே ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். என்னவென்று சொன்னால், பொழுது முடிய மட்டும் நாம் தாமதமாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். காத்திருக்கக்கூடாது. இது இரவாக இருந்தால் நாம் ஓடி போய் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த இரவிலே இப்பொழுது நமக்கு கிடைத்த இந்த நற்செய்தி இந்த நேரத்திலிருந்து விடுகின்ற வரைக்கும் நாம் அமைதியாக இருந்து விட்டால், இந்த வயிற்று பசியிலே நமக்கு கிடைத்த இந்த நேரத்திலிருந்து விடுவதற்குள் எத்தனையோ நபர்கள் செத்து போவார்கள். அந்த செத்து போன அந்த ஆத்மாக்களின் அவர்களுடைய பழியானது நம்மேல் சுமரும். ஆகவே இருட்டென்று பார்க்கக்கூடாது, மழை என்று பார்க்கக்கூடாது, மேடு பள்ளங்கள் என்று பார்க்கக்கூடாது, விரைந்து செல்வோம் என்று சொல்லி இந்த 4 குஷ்டரோகிகளும் இஸ்ரவேலுக்குள்ளே போய் சொன்னார்கள். கண்டதை, பார்த்ததை, சாப்பிட்டதை, ருசித்ததை, புசித்ததை அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் ஓடி வந்து பாய்ந்து வந்து அந்த பொருட்கள் எல்லாம் அவர்கள் அள்ளி சென்றார்கள். அப்படி அள்ளி சென்று தேவனுடைய மனிதராகிய தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னதின்படியே ஏராளமும் அந்த இஸ்ரவேலருக்கு உணவும் மகிழ்ச்சியும் எல்லாம் கரைபுரண்டு ஓடத்தக்கதாக அந்த மகிழ்ச்சி கடலிலே நீந்தினார்கள். யார்னால் அந்த 4 குஷ்டரோகிகள், வேண்டாம் என்று விரட்டப்பட்ட குஷ்டரோகிகள், நீங்கள் இங்கே வந்தால் எங்களுக்கு துத்து வந்து விடும் என்று சொன்ன குஷ்டரோகிகள், அப்படிப்பட்ட குஷ்டரோகிகள் மூலமாக அந்த நற்செய்தி கிடைத்து அந்த இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அந்த இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், அந்த இஸ்ரவேலருக்கு ஜீவரட்சணம் கிடைக்கிறது, அந்த இஸ்ரவேலர்களுக்கு உணவு கிடைத்தது. பிரியமானவர்களே, நீ யாராக இருந்தாலும் இன்றைக்கு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நாம் தாமதித்து கொண்டே இருப்போமானால் குற்றம் நம்மேல் சுமர்ந்துவிடும். ஆகவே இந்த குற்றத்திலிருந்து விடுதலையாக, மற்றவர்கள் பயனடையத்தக்கதாக, மற்றவர்கள் ரட்சிப்பு பெறத்தக்கதாக, அது அன்றைக்கு உணவு பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு ஜீவன் உள்ள தெய்வத்தினுடைய நித்திய ரட்சிப்பினுடைய அந்த மேலான நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் நானும் ஓடி ஓயாது உழைத்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.